Hello. We will may Christ return to earth. From the center where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the holy masters know and serve. From the center which we call the rays of men, let the plan of love and light work out. May it seal the door where evil dwells. Let light, love and power restore the divine plan on earth. மெதுவாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு இன்சிடெண்ட்டை நினச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக உங்கள் ஃபேஸை உங்கள் கண்ணை திறந்துக்கோங்க. ஹலோ. ஓகே, நம்ம பார்த்துட்ருக்கிற புக் வந்து த மிஸ்ட்ரி ஆஃப் செல்ஃப் இமேஜ். இது ஏன் மிஸ்ட்ரின்னு போட்டிருக்காங்கன்னா, இது நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரியாமே இருக்குது. இது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது, ஒரு மர்மமாக இருக்குது. ஓகே, இதில் நம்ம இன்னும் இதை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்க என்ன தெரியுதுன்னா, நான் உங்களோட செல்ஃப் இமேஜ் நல்லா இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துலையுமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்கிறது வந்து இதை நமக்கு இந்த புக்கை படிக்க நல்லா டீட்டெயில்டாக புரியுது. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ஆன்மீக பயிற்சியில் இருக்கீங்க, இல்லை ஒரு சராசரி மனுஷனாக இருக்கீங்க, என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ பண்ணுறேன், ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றமே இல்லைன்னா அதுக்கான மெயின் காரணம் உங்களோட செல்ஃப் இமேஜ். நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிறது தான். சரியா? ஸோ நம்ம ஏற்கனவே செல்ஃப் இமேஜ்னால் பார்த்துட்ருக்கோம். நம்மளை பற்றி நினைக்கிறது, மற்றவங்க நம்மளை பற்றி நினைக்கிறது, மற்றவங்க நம்மளை பற்றி நினைக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணுறது, இது எல்லாம் தான் நம்ம செல்ஃப் இமேஜாக நமக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜியாக சுற்றிட்டுருக்கு. அதுதான் நானுங்கிறது. ஓகே, அந்த செல்ஃப் இமேஜ் தான் வந்து நம்மளவே வந்து அந்த மாதிரி தான் நம்ம வெளியில் காமிச்சிட்ருக்கோம். அது இன்னும் எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கிக்கிறதுன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே டோர்க்கம் வந்து 7 சிம்பிள் வேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எத்தனை இது முடியுதோ நம்ம அத்தனை பார்ப்போம். ஓகே, நம்மளோட செல்ஃப் இமேஜ் எப்படி மாற்றிக்கிறதுங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சேஞ்ச் யுவர் க்ளோதிங். ஓகே, இந்த டோர்க்கம் வந்து ஃபர்ஸ்டே வந்து உங்கள் செல்ஃப் இமேஜ் மாறணும்னு நீங்கள் நினச்சா அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்களோட நீங்கள் க்ளோதிங்கை மாற்றணும். ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை சொல்லலை அவர், உங்களோட க்ளோதிங். ஓகே, இது இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, எனக்கு இந்த பாயிண்ட்டை படித்தோடனே தான் தோணவே செஞ்சுது. என்ன தோணுச்சுன்னா, ஏன் சில பேருக்கு சில ட்ரெஸ் பிடிக்குது, சில பேருக்கு சில ட்ரெஸ் பிடிக்க மாட்டேங்குது. உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்க வேண்டியது தானே. யூனிஃபார்ம் ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தெரியணும்னு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தனியாக ட்ரெஸ் வாங்குறப்போ எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்குது, இந்த கலர் பிடிக்குது, இந்த கலர் பிடிக்கலை, இந்த ஸ்டைல் பிடிக்கலை, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. அது ஏன் அப்படின்றது வந்து டோர்க்கம் இங்கே போட்டிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, சர்டன் க்ளோதிங்கே வந்து சர்டன் பொசிஷன்ஸ்க்குமே ஒரு க்ளோதிங் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஆகட்டும், போலீஸ் இதுலன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, கான்ஸ்டபிள் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இன்னும் நமக்கு ரோடில் ஹெல்ப் பண்ணுற நமக்கு அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அக்கார்டிங் டு தட் பொசிஷன் அது மாறுங்கிறாங்க. ஓகே, நம்மளதுலேயுமே பார்த்தீங்கன்னா நர்சஸ்லேயே வந்து பார்த்தோன்னா, நர்சஸ்லேயே இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போட்டிங்கன்னா 2-3 தான் போட்டிருப்பாங்க. ஒருத்தங்க வந்து ஹெட் நர்ஸ் சொல்லுவாங்க, ஒருத்தங்க வந்து ஸ்டாஃப் நர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதில் கூட ஒரு சேஞ்ச் இருக்கிற மாதிரி. இன்னும் ஆர்மி இதுலலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒருத்தங்களும் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. நம்மளோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட க்ளோதிங் மாறுதுங்கிறாங்க. ஸ்டைல் கிடையாது, நம்மளோட க்ளோதிங் மாறுது. ஸோ சர்டன் லெவல் ஆஃப் பீப்புள் சர்டன் இது மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் நம்மளோட ட்ரெஸ் க்ளோதிங் வந்து மாறும். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தோன்னா, நம்ம அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு போய் ரொம்ப குத்துற மாதிரி ட்ரெஸ்ஸு, ரொம்ப நைலான் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் போட மாட்டோம். என்ன செய்கிறோம், அவங்களுக்கு ஒரு சாஃப்டான ட்ரெஸ் வேணும். ஏன்னா அவங்க ஸ்கின் ரொம்ப டெண்டராக இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், சாஃப்டான ட்ரெஸ் போட்டு விட்றோம். இன்னொன்று, நம்மளே வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கே போகிறது அப்படின்னா வந்து நமக்கு அந்த பட்டு சேலை கட்டிட்டு போகிறது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா இப்போ நிறையா மாறிட்டு வருது. நம்ம நல்லா ஒரு அழகான லாங் கவுன் போட்டுக்கலாம், இன்னும் நம்ம சுடிதார் போட்டுக்கலாம், அந்த மாதிரி மாறிட்டே வருது. ஸோ நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் நம்ம க்ளோதிங் மாறுமா. இன்னொன்று, கிறிஸ்டலைசேஷனை வச்சும் நம்ம க்ளோதிங் மாறுமா. சில பேர் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த மாதிரி
அந்த ட்ரெஸ் பிடிக்கலைங்கிறதோட அந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம எடுப்போமான்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்கவே மாட்டோம். அப்போ அவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மேபி அவங்களோட பட்ஜெட்டாக இருக்கலாம், அதுவும் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது தான். அவங்களோட பட்ஜெட் இவ்வளோதாங்கிறப்போ அந்த பட்ஜெட்டில் பெஸ்ட்டாகவும் எடுக்கிறாங்க. நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்டலைசேஷனை வச்சுமே நம்மளோட க்ளோதிங்கை நம்ம அப்படிதான் சூஸ் பண்றோங்க. சரிங்களா? ஸோ நீங்களும் யோசிச்சு பாருங்க, ஏன் பீப்புள் அவங்க அந்த இடத்துல இன்னும் ஜென்டிலா இன்னும் சாஃப்டா இருக்கிற மாதிரி நமக்கு அந்த ஒரு க்ளோதிங்க்கும் நம்மளோட செல்ஃப் இமேஜே மாறுங்கிறாங்க. ஸோ அதுக்கு இதுவும் என்ன சொல்றாங்க, சம்டைம்ஸ் உமன் வந்து மென் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ மென் மாதிரி ட்ரெஸ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப், அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே மாறும். அதே மாதிரி ஒரு மென் வந்து ஃபீமேல் ட்ரெஸ் போட்டோன்னே என்ன ஆகும், அவங்களோட ஃபெமினிட்டி வெளியில வர ஆரம்பிக்கும், அவங்க நட மாறும், அவங்க பாவனைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் வந்து நமக்குள்ள இருக்கிற செல்ஃப் இமேஜை மாத்துங்கிறாங்க. இன்னும் டோர்கமிங் என்ன சொல்றாங்கன்னா, சைக்கலாஜிக்கலா உங்களோட ஹேட்டை நீங்க மாத்துறது மூலியமாவும் உங்களோட இது செல்ஃப் இமேஜ் மாறும். ஹேட் நிறைய யூஸ் பண்றது நம்ம யார் பார்த்துருக்கோம், நம்ம குயின் எலிசபெத் பார்த்துருக்கோம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஹண்டிங்க்கு போறப்பெல்லாம் வந்து ப்ராப்பர் ட்ரெஸ் பண்ணிட்டு போறவங்க கண்டிப்பா ஹேட் வச்சிருப்பாங்க. இன்னும் வெயிலுக்கு போறப்ப பண்றவங்க ஹேட் வேற மாதிரி வச்சிருக்காங்க. இன்னும் வந்து பில்டிங்ல ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க. ஸோ இந்த நம்மளோட ஒரு ஹேட்டு நம்மளோட கேப் மாத்துறது மூலியமா கூட சைக்கலாஜிக்கலாவே நம்மளோட செல்ஃப் இமேஜ் மாறுங்கிறாங்க. நம்ம போடுற ஷூஸ்ல மொத்தையும் கூட மாறுங்கிறாங்க. சில பேர் வந்து தாடி வளர்க்குறாங்க, சில பேர் தாடி வளர்க்க மாட்டேங்கிறாங்க. அது அவங்களோட சாய்ஸ் தான். அதுவுமே என்ன சொல்றாங்கன்னா உங்க செல்ஃப் இமேஜை அதுவுமே மாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து சிம்பிளா பைஜாமாஸ் எப்ப போடுறோம், நைட் நிறைய தூங்குறப்ப அந்த பைஜாமாஸ் போட்டு தூங்குறோங்க பாத்தீங்களா. ஸோ நம்ம ஊர்ல நைட்டி ரொம்ப காமன். அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, பீப்புள் வந்து கண்டிப்பா அந்த நைட்டியோ இல்ல பைஜாமா போடுறப்பையும் அவங்களோட செல்ஃப் இமேஜும் நிறைய வந்து டிஃப்ரெண்டா மாறும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நம்ம லாஸ்ட் வீக்கே ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்தோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க ட்ரெஸ்ஸிங்ல நிறைய கவனம் வச்சுக்கோங்க. இந்த பைஜாமாஸ்னா தூங்குறப்ப மட்டும் போடுறத நல்லா லூஸ் ஃபிட்டிங்கா அப்போ போட்டுக்கோங்க. மார்னிங் அதை வந்து போட்டுக்க வேண்டாம். நம்ம லேடிஸ் நிறைய வந்து நைட்டி போட்டு இருக்கிறதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டோர்கம் என்ன போட்டிருக்காங்க, அந்த பைஜாமாஸ்ல இருக்கிறப்போயுமே நம்மளோட செல்ஃப் இமேஜ் நிறைய மாறும். தே ஆக்ட் ஃபீல் டிஃப்ரெண்ட்லின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட நீங்க அந்த ஒரு இதா போட்டு பாக்குறப்போ ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிருந்தீங்கன்னா யூ வில் ஃபீல் குட். இல்ல இந்த ட்ரெஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இல்லாதது ஒன்று போட்டுக்கிறப்ப உங்களுக்கு அந்த குட்னஸே வந்து வராது. ஸோ அதுல கூட உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து கண்டிப்பா தெரியுங்கிறாங்க. டோர்கம் வந்து தூங்குறப்போ கண்டிப்பா லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ் போடுங்க. உங்க பாடியோட ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி எதுவுமே போட்டு தூங்காதீங்க. ஏன்னா அதுவுமே உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறாங்க. ஒரு சிம்பிள் உதாரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நீங்க நைட்டு தூங்குறப்போ நம்ம பேண்டீஸோட தூங்குறப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு செக்ஸ் சக்ராவோட ஆக்டிவேஷன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைட் ட்ரெஸ்ஸஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க தூங்குறப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னும் தூக்கமும் பெட்டரா இருக்கும். அதனால டைட் ட்ரெஸ்ஸஸ் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிஜாமாஸ் நைட்டிஸ் இதெல்லாம் வந்து எப்போ வச்சுக்கோங்க, நீங்க போடுற ஷார்ட்ஸ் நல்ல லூஸ் டிஷர்ட்ஸ் எல்லாமே நைட் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது நம்ம இன்னும் எங்க நல்லா பார்க்கலாம், ஆக்டர்ஸ் பார்க்கலாம். ஆக்டர்ஸ் வந்து இப்ப சிவாஜியே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கிங் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாருன்னா அவரோட வாய்ஸ் அவரோட நடை எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதே இது ஒரு சாமி ட்ரெஸ் ஒரு சிவன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரோட ஒரு ஆட்டிடியூட் அவரோட கண்ணு பார்வை அவரோட நடை எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதே இது ஒரு பெக்கர் மாதிரி போட்டிருந்தாருன்னா இம்மீடியட்டா எப்படி மாறுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங்கை வச்சுமே அவங்களால ஈஸியா அந்த மாதிரி மாற முடியும், அவங்களால ஈஸியா அந்த மாதிரி ஆக்ட் பண்ண முடியும். திங்கிங்கே அந்த மாதிரி அவங்க மூமெண்ட் தே ட்ரெஸ் எப்படி ட்ரெஸ்ஸிங்கை மாத்துறாங்களோ இம்மீடியட்டா அவங்க பேசுறது அவங்களோட செயல் அவங்க திங்கிங் எல்லாமே வந்து அதே மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். இது நான் ஒரு டிராமால வந்து ஒரு வில்லியா நடிக்கிற கேரக்டர் ஒருத்தங்க பண்றவங்க வந்து பேட்டி கொடுக்கறத பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, நம்ம அந்த டிராமால வந்து ஆக்சுவலா அவங்க ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சனா, ஆனா அந்த டிராமால வந்து அவங்க அந்த வில்லியா நடிக்கிறதே வந்து சம்டைம்ஸ் வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைங்க கிட்டயுமே அதே அந்த அக்ரெசிவ்னஸ் அந்த கோவம் வெறுப்பு அந்த இதோட வந்து வீட்லயும் பேசுற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் வந்து பிள்ளைங்க எல்லாம் சொன்னேமா நீங்க அந்த வந்து டிராமால நடிச்சு முடிச்சிட்டீங்க, இப்ப நீங்க வந்து நார்மல் ஆகுங்கன்னு அவங்க இமீடியட்டா போய் ஒரு நல்ல ஒரு பாத் எடுத்துட்டு வந்தோடனே கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் இது கூட அவ்வளோ இது மாறும்.
இன்னொன்று இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆக்டர்ஸ்க்குமே வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் அந்த ஒரு இதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா இமீடியட்டாக அந்த இதை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். இது இன்னும் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். நம்மளும் சம்டைம்ஸ் அப்படி இருப்போம். அப்படி எப்படிலாம் மாறுங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, செகண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் இமேஜ் யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் யுவர் என்வாயரன்மெண்ட் அண்ட் த பீப்புள் வித் ஹூம் யூ ஆர் இன் கான்டாக்ட். வெரி குட். இது நம்ம நிறைய பேர் வந்து நம்ம என்வாயரன்மெண்ட், நம்ம சுற்றுச்சூழ்நிலையை நம்ம மாத்திக்கிறது மூலியமாவும் நம்ம செல்ஃப் இமேஜ் மாறும். ரெகுலரா பீப்புள் கூட கான்டாக்ட் இருக்கிறவங்க யாருங்கிறத பார்த்து அது மாறுறப்பயுமே வந்து நம்மளோட செல்ஃப் இமேஜும் மாறுங்கிறாங்க. சரிங்களா? நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அந்த ஒரே டைப் ஆஃப் பீப்புள், ஒரே பர்சன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே வீட்டுக்குள்ள இருக்கிற எனர்ஜின்னு இருக்கிறப்போ நீங்க உங்க பக்கத்துல ஒரு சென்டர் இருக்கு, இல்ல நீங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, அப்ப அந்த கோயில்ல இருக்கிற என்வாயரன்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸ்ல இருக்கிற என்வாயரன்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா பீப்புளை பார்த்து பேசுறது எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ டோர்க்கம் அதையும் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போறப்பயுமே வந்து என்னதுன்னா உங்க செல்ஃப் இமேஜ் மாறுங்கிறாங்க. இதை எப்படி போட்டிருக்காங்கன்னா, அப்படி வந்து with certain people you have a certain self image, with others your self image changes. இது நீங்க பாத்தீங்கன்னா ட்ரூ. நம்ம இப்போ ஒரு கோயில்ல போய் நம்ம வந்து சண்டை போட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். அங்க போனா நம்ம அமைதியா போயிட்டு அமைதியா வரும். அதே மாதிரி நீங்க ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னாலும் நீங்க அங்க போய் இவ்வளோ நாள் நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேங்கிற ஒரு அதுக்காகையாவது நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்மளோட அங்க இமேஜ் வந்து அங்க நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சம்டைம்ஸ் அங்க வந்து வேற மாதிரி இருப்போம். அதே மாதிரியே வீட்டுல வந்து இருப்போமானா அது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம செல்ஃப் இமேஜ் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு சொல்றாங்க. ஸோ இங்கே என்ன சொல்றாங்கன்னா, லோ தாட்ஸ், ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கலி ரொம்ப லோவா இருக்கிற தாட்ஸ் இருக்கிற பீப்புள் கூட போய் நீங்க இன்டராக்ட் பண்றப்போ உங்களோட செல்ஃப் இமேஜ் மாறும். இன்னொன்னு, யார் வந்து நம்மளை ரொம்ப மதிக்க வச்சிருக்காங்க, இன்னும் நம்மளை பத்தி நல்ல ஒரு எண்ணம் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருக்கிறப்ப நம்ம செல்ஃப் இமேஜ் மாறும். இதை நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ நம்ம ஒருத்தங்க கிட்ட போய் ரெகுலரா ஒருத்தங்க கிட்ட ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க நம்மளை பத்தி புட் டவுன் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. மெயின்லி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய தடவை அப்படி பேசுவாங்க, நீ என்ன இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்ட ஆனாலும் இன்னும் இவ்வளோதான், இதை கூட உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, உன்னோட நான் பெட்டரா ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு வந்து நம்மளை பத்தின தாட்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கு. அப்ப நம்ம வந்து என்ன செய்வோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்மளோட செல்ஃப் இமேஜ் நிறையவே நெகட்டிவா பாதிக்குங்கிறாங்க. அதே இது இப்ப நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு போறோம்னா, அங்க நம்ம போனோன்னு எல்லாரும் ஆத்மா நமஸ்தே சொல்லிட்டு நல்லா அங்க உட்காந்து நம்ம வந்து நம்மளோட வெட்டி கதையை பேசிட்டு வரமாட்டோம். நல்லா வந்து இந்த பிராக்டிஸ் பண்ணோம்னா இது இப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி நல்லா அங்க ஒரு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸை பத்தி பேசுறப்போ உட்காந்து நம்ம நல்லா குரூப்பா மெடிடேட் பண்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, அங்க உங்க செல்ஃப் இமேஜ் வந்து இன்னும் நல்லபடியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுத்தி இருக்கிற பீப்புளையும் அதே மாதிரி இருக்கிறதுக்கு பாருங்க. இல்லையா நம்ம அந்த மாதிரி இருந்துக்கலாம். நம்ம மற்றவங்களுக்கு ஒரு லோ வைப்ரேஷன் தாட்ஸ் எனர்ஜி கொடுக்காம நம்ம எப்பயுமே ஹையா இருந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட செல்ஃப் இமேஜையுமே நல்ல ஹையா வச்சுக்கிறவங்களா நம்மளும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கோம். சரிங்களா? நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் மற்றவங்களை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நம்ம செல்ஃப் இமேஜையும் நல்லா வச்சுக்கலாம், மற்றவங்களோட செல்ஃப் இமேஜ் நல்லா வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஒரு வழி காட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இன்னொன்னு என்ன சொல்றாங்க, சம்டைம்ஸ் சில பீப்புள் வந்து நம்ம கிட்ட இருக்கிற சில குவாலிட்டிஸ் சில ஆட்டிடியூட்ஸை வந்து தூண்டுற மாதிரி சம்டைம்ஸ் வந்து நமக்கு சில ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்கறப்ப இருக்கும். இல்ல சில லா ஆஃப் அசோசியேஷன் போட்டிருக்காங்க. லா ஆஃப் அசோசியேஷன்னா இப்ப நம்ம ஒரு சென்டர் கூட அசோசியேட்டடா இருக்குன்னா அந்த சென்டர் கூட ரெகுலரா வந்துட்டு போற பீப்புளோட செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்மளோட இமேஜும் மாற ஆரம்பிச்சிடும். சர்டன் கண்டக்ட்னா ஒரு நல்ல செயல், ஒரு நல்ல செயல் செஞ்சுட்டு இருக்கிறப்போ அப்பயும் நம்ம செல்ஃப் இமேஜ், கண்டக்ட்னா என்னது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம அதுக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அப்பயுமே நம்ம செல்ஃப் இமேஜ் மாறும். சர்டன் ஆட்டிடியூட்ஸ் நம்ம டோர்க்கம் வந்து ஃபர்ஸ்டே போட்டாங்க, த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யோர் லைஃப் இஸ் யோர் மெயின் செல்ஃப் இமேஜ். ஸோ உங்க வாழ்க்கையில வந்து இது என்னத்த வாழ்க்கைனாலே எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குங்க, இந்த பிரச்சனை வந்து எப்பதான் தீருமோங்கிறத விட்டுட்டு நிறைய நம்ம அந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி கிராட்டிடியூட் நிறைய இருக்கிறப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் தெரியறப்போ நம்மளோட செல்ஃப் இமேஜ் வந்து இன்னும் நல்லதா மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆட்டிடியூடுமே வந்து ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஸ்பீச் கேட்கறது மூலியமாவோ இல்ல ஒரு மூவி, ஒரு நல்ல மூவி பாக்குறது மூலியமாவோ இல்ல இந்த மாதிரி செஷன்ஸ் நடக்கிறப்பயுமே வந்து நமக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்கள் தூண்டப்படுறப்பயுமே வந்து நம்மளோட செல்ஃப் இமேஜ் மாறுங்கிறாங்க.
ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஜெய் பீம் படம் நிறைய பேர் பார்த்தீங்களான்னு தெரியல. அந்த படம் நான் பார்த்தோன்னே எனக்கு இம்மீடியட்டா தோணுது வந்து நம்மளும் ஒன்றும் லாயருக்கு படிச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது இம்மீடியட்டா தோணுச்சு. ஆனால் நான் இனிமேல் படிச்சு அதை பண்றதுக்கு நான் வந்து என் ஹஸ்பண்ட்டை சொல்லி, என் ஹஸ்பண்டுக்கு வந்து லாயர் படிக்கிறதுக்கு அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனாங்க. நீங்க வேணா படிங்க, நான் கூட உங்களுக்கு ஃபுல்லா ஸ்பான்சர் பண்றேன், நம்ம இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தோன்றப்போ எனக்கு அப்பதான் இந்த மாதிரி ஆன்லைன் டாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தோன்றப்போ ஏன் நம்மளோட லைஃப் எக்ஸாம்பிள்ஸையும் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி, பிளஸ் இந்த தோர்க்கமோட புக்ஸ் நிறைய படிச்சு நம்மளே ஏன் நிறைய பேருக்கு ஒரு தூண்டுதலா இருக்கக்கூடாது. மெயினா அந்த மாதிரி தோண ஆரம்பிச்ச உடனே தான் நம்ம இந்த மாதிரி செஷன்ஸும் எடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி எதுலையாவது வந்து ஒரு மூவிலையோ ஒரு டாக்லயோ ஒரு நல்ல ஸ்பீச்லயோ இல்ல மதர் தெரேசா மாதிரி நம்ம ஒரு அவங்கள பாக்குறப்பெல்லாம் நம்ம ஒரு நல்ல அவங்கள மாதிரி சர்வீஸ் பண்ணணும்னு தோன்றப்பயோ வந்து உங்க செல்ஃப் இமேஜ் வந்து இன்னும் நல்ல விதத்துல தூண்டப்பட்டு மாறும்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையா வந்து பாருங்க, அந்த மாதிரி விஷயத்தையா கேளுங்க, சரியா? அதர் தேன் யாரும் உங்களை புட் டவுன் பண்ற இடத்துலயோ அந்த இடத்துல ரொம்ப இருந்து நீங்களே உங்களை டவுன் பண்ணிக்க வேண்டாம். இமீடியட்டா அந்த இடத்த விட்டு நம்ம வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து நம்ம செல்ஃப் இமேஜ் வந்து அந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம செல்ஃப் இமேஜ் வந்து எப்படி என்வாயரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுற மாதிரி ஒரு என்வாயரன்மெண்ட்லயும் நம்ம பார்த்தோம்னா ஒரு மாதிரி தான் இருப்போம். இது வந்து ஆஸ் ஒரு மதர் இன் லாவா இருக்கிறப்போ வந்து நம்ம அவங்கள்ட்ட இம்மீடியட்டா கோவத்தை, மேபி இப்ப இருக்கிற சொசைட்டில வேற மாதிரி இருக்கு. நான் இருந்தப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேரேஜ் ஆன புதுசுல நமக்கு அவங்கள்ட்ட வந்து எனக்கு இது வேணும் வேணான்னு சொல்றதுக்கே அவ்வளோ பயமா இருக்கும். சரி, அவங்க ஏதாவது ஒன்று செய்யின்னு சொல்றப்ப எனக்கு அது செய்யணும் போலே இருக்காது. ஆனா நம்மளால தைரியமா நம்ம அந்த இடத்துல செய்யறோமா அப்படின்னு அந்த விஷயத்த செய்ய மாட்டேன்னு சொன்னோமானா இல்ல, செஞ்சிடறோம். அப்ப அவங்க கிட்ட இருக்கிறப்ப என்ன செய்யறோம், நம்ம ரொம்ப லவ்விங்கா இருக்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க காமிக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து சப்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நம்ம பிள்ளைங்க கிட்ட வந்து அதை காமிக்கும். இது நம்ம நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நான் நிறைய அதெல்லாம் 100% விட்டுட்டேன். அங்கிட்டு உள்ள கோவத்தை வந்து இங்கிட்டு காமிக்கிறது வந்து நான் அதை கம்ப்ளீட்டா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் விட்டுட்டேன். எனக்கு ஒருத்தங்க செய்யறது பிடிக்கல, அவங்க சொல்றதை நான் செய்ய மாட்டேன்னா இம்மீடியட்டா என்னால வந்து அந்த அளவுக்கு தைரியமா அவங்கள்ட்ட சொல்ல முடியுது, ஹம்பிளா சொல்ல முடியுது. சோ ஆனா அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு அப்ப என்னோட இமேஜ் எப்படி இருக்கு, எனக்கு வந்து என் மாமியார் கிட்ட வந்து அந்த கோவத்தை காமிக்க கூடாது. ஆனா அதே கோவத்தை வந்து நான் என்ன செய்யறேன், என்னோட கிட்ஸ் கிட்ட காமிக்கிறப்ப அப்ப என்னோட செல்ஃப் இமேஜ்ல வந்து நான் ஒரு கோவக்காரியான ஒரு பர்சனுங்கிறது தான் என்னோட இமேஜ். சரியா? அதையுமே வந்து டோர்க்கம் வந்து இங்க எப்படி எப்படிலாம் இன்னும் நீங்க மாறலாம் அப்படின்றதையும் இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றப்ப அதுவுமே நீங்க ஈஸியா மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப எப்படிங்கிறத பார்ப்போம். சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அப்ப அந்த என்வாயரன்மெண்ட்டை வச்சு உங்க செல்ஃப் இமேஜ் வந்து இந்த மாதிரி மாறிட்டே இருக்கிறது வந்து உங்களோட பெர்மனன்ட் இமேஜ் எதுங்கிறது உங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துடும். நீங்க அங்க போய் கோவப்பட வேண்டிய இடத்துலயோ இல்ல நம்ம அது முடியாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துலயோ சொல்லாம அங்க இருக்கிற எமோஷன்ஸை வந்து அந்த என்வாயரன்மெண்ட்ல காமிக்காம நம்ம வேற ஒரு என்வாயரன்மெண்ட்டுக்கு வந்தோடனே காமிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளோட செல்ஃப் இமேஜ்க்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிருமா. இவன் அங்க வந்து காமிக்கணும் கோவத்தை, இல்ல நம்மளால முடியாதுங்கிறத சொல்லணும், ஆனா அங்க சொல்லல, அதை விட்டுட்டு இங்க வந்து அந்த கோவத்தை காமிக்கிறது வந்து அப்ப செல்ஃப் இமேஜ் வந்து இப்ப இவ நிஜமாவே இவ யாரு அப்படின்னு நம்மளோட செல்ஃப் இமேஜ்க்கே நம்ம மேல ஒரு டவுட் வந்துருமா, கன்ஃபியூஷனும் வந்துடும். அப்ப நிஜமாவே இவ யாரு அப்படின்னு. சோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனை வராம தடுக்கிறதுக்கு உங்களுக்கான அந்த என்வாயரன்மெண்ட்ல உங்களுக்கு எது முடியும் முடியாதுங்கிறத நீங்க சொல்றதுக்கு பழகியே ஆகும். அப்பதான் உங்க செல்ஃப் இமேஜ் நிறைய இன்னும் பில்டப் ஆகும். அப்ப நீங்க உங்கள்கிட்ட வேற ஒருத்தங்க ஒரு வேலை கொடுக்குறாங்க உங்களால, ஆனா அது முடியவே முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம இவங்களுக்கு பண்ணா நமக்கு ஒரு காரியம் ஆகுங்கிறதுக்காக பண்றோமா, இல்லங்க என்னால இது முடியாதுங்கிறத நம்மளால வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஹம்பிளா நம்மளால அதை சொல்ல முடியுதா? நிஜமாவே முடியாதுங்கிறதுனா இட்ஸ் ஓகே. நிஜமா இல்ல அவங்கள வந்து ஏற்கனவே நம்மள ஒருக்க கேட்டோம் அவன் மாட்டேன்ட்டான், அதனால நம்ம பழிக்கு பழி வாங்குறதுக்காக அங்க நோ சொல்றோமா? சோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டு தான் நம்ம அந்த இடத்துல வந்து அதை ஹேண்டில் பண்ண பழகணும். அப்பதான் உங்க செல்ஃப் இமேஜ் ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா? நம்ம செல்ஃப் இமேஜ் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். நீங்க எப்ப வந்து ஒரு விஷயம் மென்டல் பாடியில பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டீங்க, ஆனா எமோஷனலா வந்து இத எப்படி செய்ய போறோம், நமக்கு இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கலி நம்ம ஃபிட்டாங்கிறத வந்து நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. மூணாவதா வந்து லாஸ்டா வந்து என்ன சொல்றாங்க,
பிசிக்கலாவும் உங்களால அது முடியுமாங்கிறத யோசிக்காம சரி இவங்கள ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக நம்ம செய்வோம், நம்ம அந்த என்வாயரன்மெண்ட்டுக்காக இப்போதைக்கு இதெல்லாம் தப்பிச்சா பொழைச்சா போகும்னு மண்டையாட்டிட்டு வந்துட்டு பின்னாடி வந்து அதே விஷயத்துக்கு கிரிப் பண்ணீங்கன்னா உங்க செல்ஃப் இமேஜ் வந்து கிறிஸ்டலைஸ்டா நெகட்டிவா மாறிட்டே இருக்கும். சரிங்களா? சோ அப்ப என்ன சொல்றாங்க, உங்களோட என்வாயரன்மெண்ட் வித் அதர்ஸ், உங்களோட என்வாயரன்மெண்ட் நீங்க மாத்துறதுக்கான முயற்சி எடுக்கணும். இப்ப கேக்குதா? ஆக்சுவலா நடுவுல கட்டாச்சு, இப்ப கேக்குமே. சோ வந்து ஓகே, ஃபுல் வால்யூம்ல இருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ நம்ம என்வாயரன்மெண்ட்டையுமே வந்து நீங்க தான் மாத்த ஸ்டெப் எடுக்கணும். உலகம் வந்து உங்களுக்கு மாத்தி கொடுக்காது. எனக்கு இந்த என்வாயரன்மெண்ட்ல இருந்தா என் இமேஜ் ரொம்ப பாதிக்குது, என்னை ரொம்ப புட் டவுன் பண்ணிட்டே இருக்காங்கன்னா ஒன்னு அதை நீங்க அவங்கள்ட்ட ஓப்பனா ஒன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும், இல்ல அந்த என்வாயரன்மெண்ட்டை மாத்திக்கிறதுக்கான வழியை நீங்க தான் தேடணும். சரியா? சோ இல்ல அந்த என்வாயரன்மெண்ட்டை இன்னும் பெட்டரா சூப்பரா ஆக்குறதுக்கு நீங்க இன்னும் நல்லா குட் செல்ஃப் இமேஜ் உங்களுக்குள்ள டெவலப் பண்ண 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 என்ன ஆகும், எவ்வளோ லோவா ஒருத்தவங்க உங்களை பேசினாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா யாருமே உங்களை புட் டவுன் பண்ணவே முடியாது, நீங்க லோவா ஃபீல் பண்ணவே முடியாது. ஓகே, third one, observing your self image in various conditions helps you to know them, to use them and to develop a better or new self image. ஓகே, இப்ப நான் சொன்ன மாதிரி தான், இப்ப நம்மளோட செல்ஃப் இமேஜ் வந்து ஒரு இடத்துல நீங்க ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களோட உண்மையான செல்ஃப் இமேஜ் கிடையாது. அதை முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு இடத்துல உங்க கோவத்தை காமிக்கிறீங்க, அதே சிச்சுவேஷன் வேற ஒரு நபர் செஞ்சாங்கன்னா அங்க ரொம்ப அன்பா இருக்கீங்க, தட்டி கொடுத்து வேலை வாங்கிருவோம் தட்டி கொடுக்குறீங்க. அதே இது இன்னொருத்தங்க செஞ்சாங்க அப்படின்னா வந்து இல்ல இது வந்து நீங்க பண்ணவே கூடாதுன்னு அவங்கள்ட்ட எதிர்த்து பேசுறீங்கனாலும் அப்ப அந்த மாதிரி டைம்லயுமே வந்து நீங்க தான் உங்க செல்ஃப் இமேஜ் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன ஆகும், நீங்க உங்க இமேஜ் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ஒரே மாதிரியே தான் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, உங்க செல்ஃப் இமேஜ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து நல்லா இருக்கு, எந்தெந்த இடத்துலலாம் வந்து இன்னும் பெட்டரா ஆக்கிக்கணும், எந்தெந்த இடத்துலலாம் இன்னும் நெகட்டிவா இருக்குதுங்கிறத நீங்க உட்காந்து ஒப்சர்வ் பண்ணீங்கன்னா தான் அதுல இருந்து குட் செல்ஃப் இமேஜ் எது, இதை நான் இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கிக்கலாங்கிறத நீங்களே தான் கண்டுபிடிக்க முடியும். இதையுமே வந்து டோர்கம் வந்து இதை இன்னும் யார் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து கிரேட் டீச்சர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம், இல்ல குருமார்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து ஓகே இந்த பர்சன் வந்து இதை கண்டுபிடிச்சு இதை கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட ஹெல்ப்போட நம்ம இதை பண்ணலாம். இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும், நமக்கு திருப்பியும் டோர்க்கம் சொல்றாங்க, நம்ம செல்ஃப் இமேஜ் வந்து நம்மளோட செயல்கள், நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம், இல்ல ஒரு விஷயம் நடக்கிறப்ப அது இன்னும் நல்லபடியா அதை நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோமான்றது பொறுத்து தான் வந்து நம்மளோட செல்ஃப் இமேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இப்ப நான் சொன்ன அதே உதாரணம் தான். சம்டைம்ஸ் நம்ம வந்து இப்போ நானே இப்ப இந்த செஷன் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து நான் இந்த செஷன்ல எடுக்கிற மாதிரியே நான் 100% இருக்கேன்னா நோ, ஐ எம் இன் த ப்ராசஸ். எனக்கும் இன்னும் சம்டைம்ஸ் இரிட்டேட் ஆகிறேன், எனக்கும் இன்னும் சம்டைம்ஸ் கோவம் வருது. நான் வந்து இங்க ஒரு மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்க மாட்டேன். எனக்கு இங்க தப்பு நடந்ததுன்னா யார் தப்பு பண்ணாலும் அது தப்பு தான். அது என் பையங்களா இருக்கட்டும், என் அம்மா அப்பாவே இருந்தாலுமே ஐ சே தம் இன் ஹம்பிள் வே, இல்ல நீங்க செய்யறது தப்புங்கிறது. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஏதாவது சொன்னாங்கன்னா ஐ ஜஸ்ட் அட்லீஸ்ட் கிவ் தெம் சஜஷன்ஸ். ஓகேப்பா, இந்த இது வந்து நீ செய்யறது தப்பு, இன்னும் இது இந்த மாதிரி பெட்டரா நீ இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிறது. சோ இததான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு நம்மளோட சுத்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்க செல்ஃப் இமேஜை நீங்க மாத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து அது உங்க செல்ஃப் இமேஜா கிடையாது. நீங்க இந்த உலகத்தை ஏமாத்துறதுக்காகவும் இந்த சமுதாயத்தை ஏமாத்துறதுக்காகவும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா வந்து எங்கெங்கெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஆன்மீக பயிற்சியாளரா இருக்காங்க, அவங்க தான் வந்து மேபி இந்த இதோட ஹெட்டா, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அவங்க தான் ஹெட்டா இருக்கலாம். அவங்க வந்து நம்ம முன்னாடி ஒரு மாதிரி கிளாஸஸ் எடுப்பாங்க, நம்ம முன்னாடி வந்து நான் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சீன் பண்ணி அந்த மாதிரியே இருப்பாங்க. பட் நீங்க அவங்க அதே மாதிரியே போய் அவங்க வீட்லயும் அவங்க பிசினஸ் பண்ற இடத்துலயும் இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஸோ அப்ப அவங்க செல்ஃப் இமேஜ், உண்மையான இமேஜ் வந்து அப்ப அவங்க
நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையுமே இங்க டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா வந்து இதையுமே உங்களுக்கு வந்து பாகுபாடு படுத்தி பார்க்க தெரியணும். நான் இப்போ கிளாஸ்ல வந்து பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அவங்களும் அதே இதை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் நிறைய நேரம் அவங்க அதை ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாதான் அது அவங்களோட உண்மையான செல்ஃப் இமேஜா மாறும். இல்ல அவங்க நிறைய பொய் சொல்லி இது அவங்கன்னு இல்லை, நம்மளையுமே வச்சுக்கலாம். நம்ம வந்து நமக்கு இந்த கேரக்டர் பில்டிங் நற்குணங்களை வளர்க்கறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதுல எல்லாம் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறது நல்லது. ஆனா அது நிஜமாவே உங்களோட இமேஜ் ஆகுற வரைக்கும் நீங்க அதுக்கு விடாமுயற்சி எடுத்துட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நீங்க என்வாயரன்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி மாறுற நபரா இருந்தீங்கன்னாலும் இட் இஸ் ஃபைன். பட் ஆனா நல்லதா முடிஞ்ச வரைக்கும் அதை விடாமுயற்சியா அந்த நல்லவங்களா சீன் போடாம நடிக்காம நிஜமாவே அதே மாதிரி ஆவறதுக்கு விடாமுயற்சி எடுத்துட்டே இருங்கன்னு சொல்றோம். அட்லீஸ்ட் நமக்கு இதெல்லாம் வந்து இவங்க முன்னாடியாவது இப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு எண்ணம் வர்றதே நல்லது. பட் அதை பெர்மனண்டா அதே மாதிரி ஆக்குங்க. ஸோ ஸ்ட்ரைவிங் வந்து டோர்கம் வந்து செல்ஃப் இமேஜ்ல வந்து ஸ்ட்ரைவிங் வந்து விடாமுயற்சி நீங்க அதை எடுத்துட்டே இருந்தீங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றாங்க, உங்க செல்ஃப் இமேஜாவே அது மாறிடும். சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து நம்மளோட செல்ஃப் இமேஜ் வந்து ஒரு நம்மளோட எண்ணத்தினாலையும் நம்மளோட உணர்வுகளாலையும் நமக்கு வர்ற கனவுகள் மூலியமாவும் நம்மளோட இமோஷன்ஸ் வந்து நம்மளோட செல்ஃப் இமேஜ் மாறுங்கிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல் வித் யோர் ட்ரீம்ஸ். உங்களுக்கு ட்ரீம்ல என்னென்னலாம் வருதுங்கிறதையும் உங்களுக்கு நோட் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியுமே வந்து உங்களோட செல்ஃப் இமேஜ் மாறும். சரிங்களா? நிறைய ஆக்சுவலா டோர்கம் வந்து ட்ரீம்ஸ்ல தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிஜமாவே நீங்க ஒரு இன்னர் ஆசிரம் போறீங்க அப்படின்னா வந்து அது உங்க ட்ரீம்ஸ்ல தான் நிறைய நடக்கும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க தூங்குறப்போ ஒரு குவெஸ்டினோட தூங்குறீங்க, இல்ல ஒரு ஹீலிங் தேவையோட தூங்குறீங்க, இல்ல யாருக்கோ ஹீலிங் பண்ணணும்னு நினைச்சு தூங்குறீங்கன்னா தூக்கத்துல உங்களால அங்க போய் அவங்களுக்கு ஹீலிங் பண்ண முடியும். உங்களுக்கு அங்க போய் எங்கேயாவது ஒரு நாலேஜ் கிடைக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு அங்க போய் எங்கேயாவது நாலேஜ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அங்க போய் கிடைக்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம அங்க போய் பண்ற ஹீலிங் கூட உங்க செல்ஃப் இமேஜை மாத்தும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்களை கேளுங்கிட்டு நல்ல விஷயத்த பார்த்துட்டு அந்த மாதிரி இல்லை மெடிடேட் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா உங்க தூக்கத்துல கூட உங்க செல்ஃப் இமேஜ் மாத்துறதுக்கான வழிகள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கேயும் கொடுக்கப்படுங்கிறோம். ஓகே, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் வந்து ஒரு புக்கு படிச்சாங்கன்னா, ஒரு கதை புக்கு படிக்கிறாங்க, இல்ல ரெகுலரா ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க அந்த புக்ல இருக்கிற ஒரு கேரக்டராவே மாறிடுவாங்க. ஒண்ணு நல்லவங்களாவும் மாறுவாங்க, இல்ல வில்லி மாதிரியும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்து இந்த டிவில வர்ற டிராமா சீரியலை பார்த்து 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 இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதுல வர்ற மாதிரியே அவங்களுக்கு அதுல ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, மேபி ஹீரோயின் கேரக்டர் பிடிச்சிருக்குன்னா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்கள மாதிரியே பேச ஆரம்பிப்பாங்க, அவங்கள மாதிரியே ஹேர் ஸ்டைல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து டோர்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா கமர்ஷியல் செல்ஃப் இமேஜ் சொல்றாங்க. இது நீங்க பாத்திருக்கீங்களா? கவனிச்சு பாருங்க. சில பேர் வந்து வேற மாதிரி நடந்துட்டே இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த புக்கை ரெகுலரா படிச்சு 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 பார்த்தோன்னா அதுல இருக்கிற கேரக்டராவே அவங்க மாற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யாரும் தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் வந்து சிம்பிள், அவங்க அந்த புக்ல இருக்கிற அந்த ஒரு இமேஜை வந்து அவங்களா நினைச்சு அவங்க செல்ஃப் இமேஜை அதான் இப்போதைக்கு அதுல நடிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதை படிக்கிறீங்க எதை பாக்குறீங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஒரு டிராமா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த டிராமால எப்ப பார்த்தாலும் வயலன்ஸ், சண்டை வந்துட்டே இருக்கு, கொலை இதெல்லாம் வருதுன்னா உங்களை அறியாமே அது உங்களை பாதிக்க தான் செய்யும். உங்களோட செல்ஃப் இமேஜ் அது பாதிக்கும்னு சொல்றோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய போறோம், அதெல்லாம் பார்க்காம இருக்கிறது நல்லது. இல்ல நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்க, நல்ல விஷயத்த மட்டும் படிங்க. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களோட செல்ஃப் இமேஜ் வந்து நல்ல ஒரு மேல் நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கா இல்ல கீழ் நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கான்னு பார்க்கணும். மேல் நோக்கினா ப்ராக்ரஸ் ஆயிட்டே இருக்கா, நல்ல விதமா மாறிட்டே இருக்கா, இல்ல நம்ம இந்த இதோட பெட்டரா இருந்தேன் இப்ப ரொம்ப மோசமானவள் ஆயிட்டு போறேனோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதாங்கிறதையும் நீங்க பார்க்கணும். இது எதை வச்சு முடிவு பண்ண முடியுங்கிறாங்கன்னா, நீங்க வந்து உங்களோட செல்ஃப் இமேஜை வந்து உங்களோட ஃபியூச்சர் விஷனை வச்சு உங்க செல்ஃப் இமேஜ் மாறுங்கிறாங்க.
இப்போ நம்ம நிறைய பேருக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்மளோட செல்ஃப் இமேஜ் இன்னும் வேற மாதிரி மாறும். ஒருத்தனை எப்படியாவது நான் அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறப்போ உங்கள் செல்ஃப் இமேஜ் வேற மாதிரி மாறும். ஸோ உங்கள் ஃபியூச்சர் விஷன் அண்ட் மிஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் செல்ஃப் இமேஜ் நிறைய மாறும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம அந்த ப்ராக்ரெசிவாக நம்ம செல்ஃப் இமேஜ் பில்ட் பண்ணி 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 போகிறப்போ வந்து உங்களோட ஆத்மாவை நோக்கி உங்களோட செல்ஃப் இமேஜ் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களோட ட்ரூ எசன்ஸ் நம்மளோடது எது? சோல். நம்ம எல்லாம் ஒரு ஆத்மாங்கிற ஒரு எசன்ஸ் தான் உண்மையான இது. அதை நோக்கி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க உங்களோட செல்ஃப் இமேஜ் ஆத்மாவை நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கா இல்ல தப்பான செல்ஃப் இமேஜை நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்காங்கிறத நீங்களே தான் உங்களுக்கு ஒரு ஜட்ஜா இருந்து அதை வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுதான் டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹையா அந்த ஆத்மாவை நோக்கி ப்ராக்ரெசிவா மூவ் பண்றதுக்கு வந்து நிறைய நேரம் வந்து உங்களோட ஓல்டு செல்ஃப் இமேஜ் வந்து இல்ல நீ அப்படி பண்ணாத, நீ இப்படிப்பட்டவா தானே, நீ இதுலே இரு, ஏன் திடீர்னு புதுசா மாறுற அப்படின்னு சொல்லி உங்க ஓல்டு செல்ஃப் இமேஜ் வந்து உங்களை மாற விடாதான். அது வந்து உங்களை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் நீ இப்படியே இரு, இதானே நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க விடாமுயற்சி எடுத்து இல்ல நான் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சே தீரணும், என்னோட வாழ்க்கையை நான் எப்படியாவது நல்ல விதமா கொண்டு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து ப்ரோக்ரெசிவா ஸ்ட்ரைவிங்னா விடாமுயற்சி எடுத்து முன்னோக்கி பார்வையில உங்க செல்ஃப் இமேஜை மாத்தியே ஆகணும். சரிங்களா? சில பேர் வந்து நமக்கு ஒரு சென்டர்ஸ்லயோ இல்ல நம்ம கூட பேசுறப்ப வந்து நல்ல விதமா பேசிட்டே இருப்பாங்க. பட் அவங்க இது நம்ம இப்ப சொன்ன மாதிரி தான், அவங்க வீட்டுல போய் எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறப்போ அப்ப அந்த நபர்கிட்ட வந்து நீங்க சம்டைம்ஸ் வந்து சொல்லலாம். நாட் ஆல்வேஸ். சில பேருக்கு வந்து நீங்க இப்படி இங்க எப்படி இருக்கீங்க, உங்க வீட்டுல எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு உங்களோட அப்ப இமேஜ் நிஜமாவே எதுங்கிறத வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கிறத வந்து நீங்க சொல்லலாம். ஏன்னா நிஜமாவே அவங்க எதுங்கிறது தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கிறனால கூட உங்களோட சட்டில் பாடிஸ்ல இருக்கிற குழப்பம் வந்து இவ இப்படி இங்க இருக்கா அப்படி அங்க இருக்கான்ற அந்த குழப்பம் வந்து என்னதுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் செல்ஃப் இமேஜை கொடுக்காது. எனக்கு வீட்டுல இருந்தா என்னோட பொண்ணுக்காக நான் அப்படி இருக்கேன், என் பையனுக்காக அப்படி இருக்கேன்னு நடிச்சிட்டு இருக்காங்களாங்கிறதையும் கவனிச்சு பார்க்கணும். அதே இது ஆபீஸ் வந்துட்டாங்க, வேற எங்கேயும் வந்துட்டாங்கன்னா அங்க வந்து நல்ல விதமா இருக்காங்களா இல்ல இதே ஒரே மாதிரியே இருக்கிறது தான் உங்களோட உண்மையான செல்ஃப் இமேஜ். ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறுறது வந்து உங்களோட உண்மையான செல்ஃப் இமேஜ் கிடையாது. சரியா? சோ அடுத்து இத டோர்கமிங் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன பையனுக்கு வந்து அவன் வந்து ரூபா கொடுத்து என்னதான் அந்த பையன் பண்றான் அப்படின்னு பாக்குறப்போ வந்து அதையும் கவனிச்சாரு. அதை விட்டுட்டு அவனுக்கு ஒரு பென்சில் கொடுத்துட்டு ஒரு டாய் கன் கொடுத்துட்டு ஒரு சோட் கொடுத்துட்டு அப்ப என்ன பண்றான்னு பாக்குறப்ப வந்து ஒரு இதுக்குமே அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து அவன் ஒரு மாதிரி வந்து அவனோட இமேஜ் வந்து மாறுது அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு டாய் கன் கொடுத்தனா அவன் அந்த டாய் கன்னை வச்சு ரசிச்சிட்டு இருக்க மாட்டான், ஷூட் பண்ற மாதிரி பண்ணுவான், மறைஞ்சு இருந்து ஒளிஞ்சு இருந்து வேற யாரையும் தேடுற மாதிரி பண்ணுவான். அதே மாதிரிதான் சோடு வச்சிருந்தாலும் சண்டை போடுற மாதிரி பண்ணுவான். அதே இது நீங்க ஒரு பென்சில் ரப்பர் கலரிங் பென்சில் கொடுத்தீங்கன்னா என்ன செய்வான், அவன் நிதானமா உட்காந்து அழகா கலர் பென்சில் எடுத்து சீவி கலர் பண்ணுவான், சாஃப்டா உட்காந்து பண்ணுவான். சோ நம்மளுமே அதே மாதிரிதான், நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்றப்பையும் ஒரு விஷயம் பாக்குறப்பையும் ஒரு விஷயம் கேட்கறப்பையும் உங்க செல்ஃப் இமேஜ் மாறிட்டே தான் இருக்கு. ஆனா இதுல ப்ராக்ரெசிவா எது இருக்கு, நம்மள எங்க முன்னோக்கி ஆன்மீகமா பாதையில எது கூட்டிட்டு போகுதுங்கிறத கவனமா யோசிச்சு நீங்க தான் அதை மாத்தணும். சோ ப்ராக்ரெசிவா இருக்காங்கிறத நிறைய வந்து கவனம் செலுத்துங்கன்றாங்க. சரிங்களா? அடுத்து ஃபோர்த், உங்க செல்ஃப் இமேஜ் இன்னும் 4வதா எப்படி மாத்திக்கலாம்னா என்ன சொல்றாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கா டிஸ்ட்ரக்டிவா இருக்கான்னு பார்க்கணும். உங்க செல்ஃப் இமேஜ் வந்து என்னதுன்னா உங்களை நல்லா வந்து ஆன்மீகமா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். செல்ல இமேஜ் வந்து ஆன்மீகமா உங்களை வந்து கெடுக்கிறதுக்கு உங்களை அறியாம நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவ்னா அப்ப என்னது, இன்னும் நிறைய லவ்விங்கா மாறலாம், இன்னும் நிறைய பீப்புளுக்கு சர்வ் பண்ணலாம், இன்னும் நிறைய மெடிடேஷன் பண்ணலாம். ஆக்சுவலா டோர்க்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மெடிடேஷனே வந்து என்னோட ஆன்மீக வளர்ச்சிக்காக நான் பண்றேன்னு பண்ணவே பண்ணாதீங்க. மெடிடேஷனே வந்து என்னோட கான்சியஸ்னஸ் விரிவடைகிறது மூலியமா நான் இன்னும் எவ்வளோ பேருக்கு இந்த மனித சமுதாயத்துக்கு எவ்வளோ பேருக்கு சேவை பண்ண முடியும், அவ்வளோ எனர்ஜியை வாங்கி நான் எவ்வளோ பேருக்கு சேவை பண்ண முடியுங்கிறத நோக்கத்தை வச்சுட்டு மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்றான். இட் இஸ் a higher form of intention of meditating.
ஸோ அப்போ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு பேசுகிற வார்த்தைகளும், உங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப், இது எல்லாமே வந்து உங்களை நல்ல வழியில் உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போதா, முன்னோக்கினா இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவாக ப்ரொடக்டிவாக இருக்கா, இல்லை நம்ம இவ்வளோ இது ப்ராக்டிஸ் பண்ணியும் எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வந்து இன்னும் நிறைய பிரச்சனையாக தான் இருக்குது. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்மீகத்துக்குள்ளே வந்தோடனே எனக்கு பிரச்சனை எல்லாம் இன்னும் ஜாஸ்தியான மாதிரி இருக்குன்பாங்க. அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நீங்கள் நிஜமாவே வந்து உங்கள் ப்ராக்டிஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை என்னோட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அப்போ உங்களோட இமேஜ் நீங்கள் தப்பாக வச்சுருக்கீங்களாங்கிறத கவனிச்சு பாருங்கிறாங்க. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவுமே பர்சன் டு பர்சன்ஸ் மாறும். சில பேர் வந்து சில இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் வேலை நடக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் வந்து இங்கே இந்த குரூப்புக்கு இந்த வேலை நடக்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்குங்கிறதுல ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். அதே இது சில பேர் வந்து நான் இப்படி இருந்தாதான், இவ்வளோ ஸ்ட்ரிக்டா, இவ்வளோ சத்தம் போட்டு இவ்வளோதான் நான் கத்துனாதான் இங்கே வேலை நடக்கும் இருந்தாங்கன்னா அது ஃபைன். அது அப்போ உங்க செல்ஃப் இமேஜா இருக்காங்கிறத பாருங்க. சில பேர் வந்து அப்ப நல்ல விதத்துக்கும் உங்களால வந்து ஸ்ட்ரிக்டா இருக்க முடியும், இல்ல நம்மள நாமே நம்மளோட இமேஜே லோவா இருக்கிறப்போ நம்ம இவ்வளோ மோசமான இதாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க முடியும். ஸோ அது ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் இருக்கு. ஸோ அதையுமே நீங்க தான் பார்த்து நீங்க தான் அதுக்கு என்னன்றதை டிசைட் பண்ணி கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கா இல்ல டிஸ்ட்ரக்டிவா இருக்கா அவங்க இமேஜ்ங்கிறத நீங்க தான் கவனிக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வந்து, நீங்க புதுசா ஒரு செயல் செய்யறப்ப உங்க ஓல்டு இமேஜ் வந்து திருப்பி திருப்பி உங்களை செய்ய விடாது. இல்ல இல்ல நீ இந்த மாதிரி பண்ணாதான் இந்த பர்சன்ஸ் எல்லாம் உன்கிட்ட கேட்பாங்க, நீ அதனால நீ இப்படியே இரு, புதுசா மாத்தாதங்கிறப்போ உங்களோட ஓல்டு இமேஜுக்கும் நியூ இமேஜுக்கும் அங்க வந்து என்ன செய்யும்னா, இந்த ஓல்டு இமேஜ் வந்து உங்க நியூ இமேஜை புல் டவுன் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ நீங்க அந்த மாதிரிலாம் புல் டவுன் ஆகி டிஸ்ட்ரக்டிவ் இதுக்குள்ள போகாம இதை நோக்கி வரணும். அந்த மாதிரி டைம்ல டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா வந்து, நீங்க இப்ப உங்க சுத்தி இப்ப நம்ம என்வாயரன்மெண்ட்ல பார்த்த மாதிரி தான், நம்ம அந்த மாதிரி யாராவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வந்து ரிப்பீட் இப்படி பண்ணாதான் இது நல்லா நடக்கும்னு சொல்லி டிஸ்ட்ரக்டிவா அவங்க இமேஜ் போறப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய நீங்க லவ்விங்கா மாறி உங்க செல்ஃப் இமேஜ் நல்லா ஸ்ட்ராங்கா மாற 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 சுத்தி உள்ளவங்களோட எல்லாரோட செல்ஃப் இமேஜையும் உங்களால மாத்த முடியும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபோக்கஸ் நிறைய வந்து மற்றவங்க கிட்ட வைக்காம, ஐயோ அவங்க செல்ஃப் இமேஜ் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லாம நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுறது மூலியமா அவங்களோட இமேஜையும் நம்ம மாத்தலாம். ஆனா அதுக்கு வந்து நிறைய டைம் ஆகும், பட் இட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம அதுவும் பண்ணிக்கலாம். 5th ஒன் மஸ்ட் வாட்ச் ஹிஸ் வாய்ஸ் அண்ட் ஒகாபுலரி. ஓகே, 5th என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேசுற டோனும் நீங்க பேசுற அந்த ஒகாபுலரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ இப்ப நான் சொன்ன மாதிரி தான், சில விஷயம் வந்து கோவப்பட்டாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளா நம்மளோட செல்ஃப் இமேஜ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இவங்கெல்லாம் மெதுவா சொன்னா கேட்க மாட்டாங்க, கோவப்பட்டாதான் நடக்கும்னு சொல்லி நம்மளா அந்த விஷயத்த வந்து கோவமா ஒரே மாதிரி அதே கோவத்தோட ஹேண்டில் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளோட செல்ஃப் இமேஜே வந்து கோவக்காரன், இவன் வந்து கத்துனாதான் இங்க வேலை நடக்குங்கிறது மற்ற நம்மளா ஃபிக்ஸ் பண்ண ஒரு செல்ஃப் இமேஜ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்லயும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட டோன் வந்து ரொம்ப முக்கியம். இதே டோனை வந்து உங்களால மெதுவாகவும் அவங்கள்ட்ட சொல்லி அன்பா சொல்லியும் வேலை வாங்க முடியும். ஆனா நம்மளோட இமேஜ் எப்படி வச்சிருக்கோம், இல்ல இவங்க கிட்ட எல்லாம் கோவப்பட்டு கத்தி சத்தம் போட்டாதான் வேலை பார்ப்பாங்க. சொல்லுவாங்க, மயிலே மயிலைனா இறகு போடாது, அடி உத வார்த்தை திட்டுற மாதிரினா தான் அவன் வந்து வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சம்டைம்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கே சொல்றோம். ஸோ இதுதான் உங்க செல்ஃப் இமேஜ் வந்து அந்த கோவமா காமிக்கிறது தான். அதையுமே வந்து உங்களால மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்போ ஃபர்ஸ்ட் அப்ப என்ன செய்யணும், உங்க வாய்ஸை குறைக்கணும். இப்ப நீங்க ரொம்ப கோவமா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்க வேர்ட்ஸ் எல்லாமே வேற மாதிரி வரும். அப்ப அந்த மாதிரி வேர்ட்ஸையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், ஸ்லோ டவுன் பண்ணி அவ்வளோ வயலண்டா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு பழக 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 ஆட்டோமேட்டிக்கா உங்க செல்ஃப் இமேஜ் அங்கேயும் மாறுங்கிறாங்க. ஆனா இந்த பழைய செல்ஃப் இமேஜ் வந்து நம்மள ஒரு அடிமையா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுமா. இல்ல நீ அவனை கத்துனாதான், இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கத்துனாதான் வேலையாகும், நீ எல்லாம் ஒன்னும் நல்லா மாற வேணாம், நீ கத்துலன்னா அவங்க எல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க, அதனால கத்து, இம்மீடியட்டா நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லுன்னு சொல்லி இந்த பழைய ஓல்டு இமேஜ் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனா கான்சியஸ் எஃபர்ட்டா ஃபர்ஸ்ட் வந்து உங்க வாய்ஸை ஸ்லோ டவுன் பண்ணி நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸை நிறைய நல்ல விதமா மாத்துறது மூலியமாவே உங்க செல்ஃப் இமேஜை நீங்க மாத்தலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சரியா? ஒருத்தவங்க வந்து நான் என்னோட செல்ஃப் இமேஜை நான் புதுசா மாத்தணும்னு வார்த்தைகளால சொல்றாங்க, ஆனா இன்னும் பழைய டோன்லயே இருக்காங்க, அவங்களோட ஆக்ஷன்ஸ் இன்னும் பழசாவே இருக்கு, பழைய மாதிரி அந்த கோவமாவே இருக்குன்னா
சம்டைம்ஸ் வந்து சுத்தி உள்ளவங்களால ஃபீல் பண்ண முடியும். மாறணும்னு சொல்றாங்க, என்னடா ஆனா இப்படியே இருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து அதையுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது அவங்களோட இது. அவங்க தான் மாறணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க தான் ஸ்டெப் எடுக்கணும். யாரும் யாரையும் மாற்ற முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல தாட் அவங்களுக்கு நீங்க போடலாம். சரி, அவங்க மாறணும்னு நினைக்கிறாங்கல்ல, நல்ல விதமா மாறட்டும்னு. ஸோ அந்த மாதிரி தாட்டை நீங்க கொடுக்கலாம். நீங்க ஆனா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி மாத்துக்க முடியவே முடியாது. அன்லெஸ் அன்டில் அவனா மாறணும், அந்த நபரா மாறணும்னு நினைச்சாதான். இதே தான் உங்க பிள்ளைங்க கிட்டயும் அதே தான். ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே இப்ப இருக்கிற பிள்ளைங்க கிட்ட வேலை வாங்கவே முடியாது. ஆனா நீங்க புரிய வைக்கலாம், இந்த சிச்சுவேஷன்ல இது இப்படிதான். நீங்க வந்து கத்தி தான் அங்க வேலை நடக்கும்னு நினைச்சீங்கன்னா, கத்துனா நம்மளோட எனர்ஜி பாடியும் டவுன் ஆக போகுது, அவங்களோடதையும் நம்ம சேர்ந்து டவுன் ஆக போறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணாம எல்லார்கிட்டையும் பேச பழகுங்க. உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் மற்றவங்களுக்கு நல்லா நர்ச்சர் பண்ற மாதிரி வேர்ட்ஸா இருக்கா, அவங்கள நல்லா அப்லிஃப்ட் பண்ற மாதிரி வேர்ட்ஸா இருக்கான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம பண்றப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட செல்ஃப் இமேஜ்ல நிறைய சேஞ்சஸ் வரும்னு சொல்றாங்க. இந்த செல்ஃப் இமேஜ்லயே வந்து டோர்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்மளோட பழைய செல்ஃப் இமேஜ் வந்து, நான் நிறைய விஷயத்துக்கு நான் வந்து பயப்படுவேன். ஒருத்தங்க கிட்ட நோ சொல்றதுக்குன்னா எனக்கு அவ்வளோ பயமா இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு செய்யணும்னு நினைப்பேன். பட் ஏன்னா எனக்கு அந்த விஷயத்தை அவங்க சொல்லிட்டு நான் செய்யறப்ப எனக்கு அவ்வளோ கோவமும் எரிச்சலும் வரும். முந்தி நான் சொல்றது வந்து இது 10 years பேக் வந்து நான் அப்படிதான் இருப்பேன். ஸோ நான் யார்கிட்டயுமே நோவே சொல்ல மாட்டேன். யாராவது வந்து என்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா, என்னால முடியுதோ முடியலையோ நான் செய்யறேங்க அப்படின்னு சொல்லி செஞ்சிருவேன். ஏன்னா எனக்கு அப்ப நோ சொல்றது வந்து ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ நான் சொன்னேன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. ஆனா அதே இது வந்து நம்மளோட செல்ஃப் இமேஜ் நல்லா வந்து ஸ்ட்ராங்கா ஆகுறப்போ, உங்களால வந்து எனக்கு இது வேணுமா வேண்டாமா, இது எனக்கு பிடிச்சி செய்யறேனா பிடிக்காம செய்யறேனா, அவங்களுக்காக செய்யறேனாங்கிறத நிறைய டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்த்துட்டு என்னால அவங்க கிட்ட வந்து சொல்ல முடியுது, இல்லைங்க என்னால வந்து பண்ண முடியாது, எனக்கு அதுக்கான நேரம் இப்ப இல்ல, என்னால எப்ப பண்ண முடியுமோ நான் அப்ப பண்றேன், இப்ப என்னால பண்ண முடியாதுங்கிறதுல வந்து நிறைய தெளிவு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரிதான் வந்து டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பயத்தினால நம்ம மற்றவங்களுக்கு நோ சொல்லாத அந்த செல்ஃப் இமேஜ்லாம் வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸா வந்து நம்ம கிட்ட வந்து கிறிஸ்டலைஸ்டா நமக்குள்ளே வந்துட்டே இருக்கான். சரிங்களா? சோ இந்த கிறிஸ்டலைட்ஸா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்கார்னேஷனா நம்ம கூட்ட அதே மாதிரி தான் வந்துட்டே இருக்கு. இதை மாத்துறதுக்கான ஸ்டெப்பை அட்லீஸ்ட் இப்பயாவது எடுங்க. நான் இன்னும் அதே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னும் பழைய மாதிரியே பேசிட்டு பழைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு உங்க வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் சொல்றாங்க, உங்களோட புதுசா உங்களோட செல்ஃப் இமேஜ் மாறவே மாறாதுங்கிறாங்க. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி தான். நீங்க எப்ப வந்து ஒரு விடா முயற்சி எடுத்து உங்களோட புது செல்ஃப் இமேஜ் வந்து உங்களை நிறைய ஆரோக்கியம் கொடுக்குதா, நிறைய சந்தோஷம் கொடுக்குதா, இன்னும் உங்களை நிறைய அழகா ஆக்குதா, இன்னும் உங்க வாழ்க்கையை இன்னும் நல்ல விதத்துல கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்னது, இன்னும் நல்ல விதத்துல முன்னோக்கி பாதையில போதா, நீங்க இன்னும் நிறைய உண்மையை சொல்ல முடியுதா, இன்னும் நிறைய உயர்ந்த எண்ணம் உங்களுக்குள்ள வர முடியுதா, இன்னும் நிறைய பேர் கூட சேர்ந்து உங்களால வேலை பார்க்க முடியுதா, பிளஸ் மோர் ரேடியன்ட், இன்னும் நிறைய உங்களால வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுதா, அந்த ரேடியன்ட்னா என்னது, பிரகாசமா உங்களால மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ண முடியுதாங்கிறதுல நிறைய கவனம் வச்சீங்கன்னா தான் ஓகே என் செல்ஃப் இமேஜ் அப்ப கொஞ்சமாவது மாறி இருக்குன்னு நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? உள்ள இன்னும் நீங்க வந்து நம்ம செய்யற செயல நம்ம நிறைய கிரிப் பண்ணிட்டு இருக்கோம், சில இதை செஞ்சுட்டு ஐயோ இது ஏன் தான் செஞ்சுமோன்னு இருக்குன்னா அப்ப இன்னும் உங்க செல்ஃப் இமேஜை நீங்க மாத்த வேண்டிய டைம் இன்னும் நிறைய இருக்கு. அதனால வந்து என்ன சொல்றாங்க டோர்கம்னா வந்து, ஒரு செல்ஃப் இமேஜை நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சு அதை சூஸ் பண்ணுங்க. நான் நிறைய லவ்விங்கா இருக்கணும்னு நினைக்கிறேங்க, நினைச்சா மட்டும் பத்தாது, அதுக்கான விடாமுயற்சி எடுக்கணும். அப்ப என்ன செய்யணும், இன்னும் லவ்விங்கா பேச பழகணும். இன்னும் உங்களுக்கு கோவமா இருக்கிற நேரம் உங்களோட வாய்ஸை ஃபர்ஸ்ட் லோ டவுன் பண்ண தெரியணும். கோவமா இருக்கிற நேரம் உங்க வேர்ட்ஸை ஃபர்ஸ்ட் விடுறத வந்து கவனமா விடணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கோவமும் குறைய ஆரம்பிச்சு உங்களோட செல்ஃப் இமேஜ் வந்து இவன் கோவக்காரன் நான் கோவக்காரிங்கிறது மாறுறப்போ ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கனாலே என்ன ஆகும், அதெல்லாம் வந்து மாற ஆரம்பிச்சிடும் போட்டிருக்காங்க. ஸோ இதை டோர்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்டைம்ஸ் உங்க செல்ஃப் இமேஜை நீங்க வந்து மாத்துறப்போ சம்டைம்ஸ் உங்களுக்குள்ள நிறைய வலியும் வேதனையும் வந்து தான் இது மாறும். அதே இது சில நேரம் இன்னும் ஜாய்ஃபுல்லாவும் இந்த எனர்ஜி உங்களுக்கு மாற்றும் அப்படிங்கிறாங்க. எதனால? இப்ப நீங்க ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, இது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒருத்தங்களை ஹேண்டில் பண்றது மட்டும் எனக்கு டஃப்பா இருக்குங்க, எவ்வளவுதான் நான் அவங்கள ஹேண்டில் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் எனக்கு அவங்கள ஹேண்டில் பண்ணவே தெரியல, இன்னமும் சம்டைம்ஸ் வந்து நான் தான் அதனால லோ ஆகுறேங்கிறப்போ
அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம லோவா ஆகுறப்ப என்ன ஆகுது, அப்ப நமக்கு தான் அது வந்து அவன் தப்பு பண்ணது என்னமோ அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா நமக்குன்னா அது ஒன்றும் பீஸ்ஃபுல்லா, நான் அது ஒன்றும் ஜாய்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ண முடியலையேங்கிறப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட இந்த பெயின்ல இருந்து தான் நம்ம செல்ஃப் இமேஜை இல்லை இந்த விஷயத்த நான் இன்னும் பெட்டரா ஹேண்டில் ஜாய்ஃபுல்லா இதை எடுத்துட்டு இதை ஹேண்டில் ஜாயோட ஹேண்டில் பண்றப்ப என்ன ஆகும்னா இது மாறும்னு சொல்றாங்க. ஸோ ஐயோ எனக்கு இப்போ நான் என்னோட இமேஜை நான் வந்து இல்லை நான் இவங்களுக்கு நான் நோ சொல்றது மூலியமா எனக்கு இன்னும் நிறைய வலியும் வேதனையும் கொடுக்குதுங்கிறதுக்காக நான் வந்து பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து அவங்களுக்காக அதை நான் செஞ்சிடறேன்னு செஞ்சீங்கன்னா உங்க செல்ஃப் இமேஜை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, உங்களோட வீட்டில் ஆகட்டும், உங்களோட ஆஃபீஸ்ல ஆகட்டும், நீங்க பண்ற ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ற இடத்துல ஆகட்டும், உங்களை நிறைய பேர் வந்து டோர் மேட் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம நினச்சிக்கிடுவோம் நம்ம எவ்வளோ பேருக்கு உதவுறோம். ரைட்டான பர்சனுக்கு ரைட்டான டைம்ல கரெக்டான உதவி செய்யணும். சும்மா உங்கள்கிட்ட யார் என்ன கேட்டாலும் நீங்க செய்யறது வந்து அது உதவியா போகுமாங்கிறது கிடையாது. உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாங்கிறதையும் நீங்க கவனிச்சு பார்க்கணும். அப்போ உங்களோட செல்ஃப் இமேஜ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களுக்கு அதுவே தெரியும். சரியா? ஸோ இங்க டோர்கம் இங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா வந்து நமக்கு நிறைய வந்து பர்சனல் இமேஜ் மட்டும் கிடையாது, ஒரு குரூப்பாவும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கும், நேஷனாலிட்டிலையும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். நம்ம இப்ப இந்தியாவில் வந்து முந்திலாம் பார்த்தோம்னா, முந்திங்கிறதோட இப்ப கொஞ்ச காலத்துல பார்த்தோம்னா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஓகே டைவர்ஸ் ஆகுது, உன்னார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா ஓகே. உன்னான்னு இந்தியாவில் முந்தி எப்படி இருந்தது, இந்தியாவில் வந்து கண்டிப்பா வீட்டில தான் இருக்கணும், எல்லா லேடிஸும் வீட்டில இருந்து தான் வேலை பார்க்கணும். இப்ப அதுவும் மாறிட்டு வருது, நிறைய லேடிஸ் ஒர்க்குக்கு போறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த உன்னான்னு காஸ்ட், இந்த காஸ்ட்ல வந்து இப்படிதான் பண்ணணும், இந்த காஸ்ட்ல இருந்தா வேலைக்கு போகக்கூடாது, இந்த காஸ்ட்ல இருந்தா. ஸோ இந்த மாதிரி குரூப்பா இருக்கிற சில இமேஜஸுமே நம்மள பாதிக்குங்கிறாங்க. சரியா? அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, குரூப்ஸ் ஹேவ் தேர் செல்ஃப் இமேஜ், நேஷன்ஸ் ஹேவ் தேர் செல்ஃப் இமேஜ். ஆனா இதை எல்லாமே வந்து உங்களால வந்து கண்டிப்பா மாத்த முடியும். எப்போ என் வாழ்க்கை என்னோட செல்ஃப் இமேஜ் வந்து நிறைய பீஸ் வேணும், நிறைய சுதந்திரம் வேணும், நிறைய செல்வம் செழிப்பு வேணும், நிறைய ஆரோக்கியம் வேணும், பிளஸ் வந்து நிறைய டிக்னிட்டி, எனக்கே ஒரு நல்ல மதிப்பு எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுனாதான் இந்த மனித சமுதாயம், இப்ப நீங்க ஒரு ஆள் உங்களோட செல்ஃப் இமேஜ் மாறுறது மூலியமா இந்த மனித சமுதாயத்தோட செல்ஃப் இமேஜே கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்கிறாங்க. சரியா? சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் எடுக்கணும்? நான் தான் எடுக்கணும். அப்ப என்னோட செல்ஃப் இமேஜ் மாற 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 என்னோட சொசைட்டில உள்ள இமேஜ் மாற ஆரம்பிக்கும், பிளஸ் இந்த நேஷனல்ல உள்ள இமேஜ் மாற ஆரம்பிச்சு இந்த மனித சமுதாயத்திலோட செல்ஃப் இமேஜே இன்னும் எல்லாம் மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட செல்ஃப் இமேஜை நம்ம மாற்றுவோம். ஓகே, ஸோ இது இந்த வீக்கோட 5 ஸ்டெப்ஸ், 5 டைப்ஸ் நம்ம இன்னும் எப்படி செல்ஃப் இமேஜை மாற்றிக்கலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து நம்ம இன்னும் 2-3 இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் வரப்போ வந்து நமக்கு இன்னொன்று வந்து முக்கியமானது டோர்க்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஹோலி டவுட் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட செல்ஃப் இமேஜே வந்து நிறைய நேரம் வந்து நான் செய்யறது தான் ரைட்டுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பாத்தீங்களா, அதை பிரேக் பண்றதுக்கான சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 11 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஜாய் மெடிடேஷன் பண்ணிட்டு நம்ம அந்த 7 கொஸ்டின்ஸை வந்து நம்மளே நமக்கு ஆன்சர் பண்றப்ப, ஐயோ நம்ம இன்னும் நிறைய இடத்துல தப்பு பண்ணிட்டு தான், பரவாயில்ல தப்பு பண்ணாத மனுஷன் கிடையாது, நம்ம அதை இன்னும் அவேரா நம்ம அதுல இருந்து எப்படி வெளியில வரலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங்.